தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்டோருக்கு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 18 லட்சம் பேருக்கு ஆண்டொன்றிற்கு 1833 கோடி ரூபாய் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு மக்களுக்காகவே திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா என தெரிவித்துள்ளார். மக்களுக்காக வகுக்கப்படும் திட்டங்களை சரிவர நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்பதால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சலுகைகளை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா காட்டிய வழியில் செயல்படும் தான் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படியை கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திருத்திய ஊதியம் பெற்றுள்ள மத்திய அரசு அலுவலர்களுக்கு 1/7/2016 முதல் 2% எனவும், திருத்திய ஊதியம் பெறாத மத்திய அரசு அலுவலர்களுக்கு 7% எனவும் அகவிலைப்படியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 7% உயர்த்தி வழங்கப்படும். இதன்படி அகவிலைப்படி 125%லிருந்து 132% உயரும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த அகவிலைப்படி உயர்வு உள்ளாட்சி நிறுவனங்கள், அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளர்கள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் வழக்கமாக அகவிலைப்படி அளிக்கப்படும் அனைத்து அரசு அலுவலர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும். இந்த அகவிலைப்படி உயர்வினால் அரசு ஊழியர்களுக்கு 427 ரூபாய் முதல் 5390 ரூபாய் வரையில் ஊதிய உயர்வும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 214 ரூபாய் முதல் 2695 ரூபாய் வரை ஓய்வூதிய உயர்வும் கிடைக்கும். 1/7/2016 முதல் 30/11/2016 வரை உள்ள காலத்திற்கான அகவிலைப்படி உயர்வு அவரவர் வங்கிக் கணக்கில் மொத்தமாக செலுத்தப்படும். இந்த மாதம் முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வினால் சுமார் 18 லட்சம் அரசு அலுவலர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயனடைவர். அகவிலைப்படி உயர்வின் காரணமாக அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவு ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 1833 கோடியே 33 லட்சம் ரூபாயாக இருக்கும் என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.